ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பின்னும் கூட வாழ்க்கையில ஒரு உயர்வையோ முன்னேற்றத்தையோ காண முடியாத பல ஆண்டுகளாய் இயேசு பின்ன நடக்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இயேசு தான் எல்லாம் வந்துடும், இயேசு தான் வழியன் வந்தோம், இயேசுவால தான் முடியன் வந்தோம். இப்படி வந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத லக்கேஜ் நிறுத்தி வைக்கிறோம். 4-5 சூட்கேஸு, 4 பை, இந்த பக்கம் 2 பை. நீங்க போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம், தலையில 2 பை சூட்கேஸ் வச்சுப்பாங்க, கையில இருந்து 2 பையை மாட்டிப்பாங்க. அவர் போர்ட்டர், அவர் பேரு. நம்மளால முடியாது, அது அவங்க செய்யறாங்க. எவ்வளோ எத்தனை பைய மாட்டோமோ அத்தனை பைய மாட்டிட்டோம். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டே வாழ்க்கையில நான் முன்னேறி போன நான் போக முடியுமா? வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி. இந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறாரா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாருங்க இதுதான் பிரச்சனை. நமக்கு தேவையில்லாத நம்ம தள்ளிவிட மறுக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை பிடித்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு அவசியமே இல்லை, அது நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கை மேன்மைக்கு கொண்டு வராது. வீணான காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதை தள்ளிவிட வேண்டிய தள்ளிவிடுகிறது இல்லை. தள்ளி விடாததுனால நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. எவ்வளவுதான் நல்ல காரியங்களை கேட்டாலும் கூட, நமக்கு நல்ல பாதைகள் தெரிந்தாலும் நம்ம மேல நிறைய லக்கேஜ் இருந்தா எங்க முன்னேறுது? நமக்கு தெரியும் இப்படி போனா நல்லா ஆயிடுவோம், இதுதான் கரெக்டான பாதை, இந்த இடத்துக்கு போனா கரெக்டா போய் சேர்ந்துருவோம், நம்மளுக்கு பாதை தெரிகிறது. ஆனா நம்மளால வேகமா போக முடியல, ஏன்னா நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதை தள்ளி விடுவோம். அதை கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவா சத்தியம் கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாததை நம்ம தள்ளி விட கத்துக்கணும். தேவையற்ற காரியங்களை ஒதுக்க கட்டணும். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு பிரயோஜனம் இல்லை, இதனால என்னுடைய டைம் வேஸ்ட், இதனால என்னுடைய பணம் வேஸ்ட், இதனால என்னுடைய மன உளைச்சல், இதெல்லாம் தள்ளிட்டாலே நமக்கு கரெக்ட் ஆயிடும். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி வேதத்துல கர்த்தருடைய வார்த்தை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுகிறோமோ, அதே போல தேவையற்ற காரியங்களை நம்ம ஒதுக்கி தள்ளிவிடவும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 2 வேலை நமக்கு இருக்கு. ஒன்று பின்பற்றணும், ஒன்று தேவையில்லாத தூக்கி போட்டு போயின்னே இருக்கணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். இதுதான் கிறிஸ்துவ ஜீவன். அல்ல, நிதானமா, அழகா, நேர்த்தியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதை பத்தி நான் பேச வரல, இருந்தாலும் திடீர்னு இந்த வசனத்தை ஆண்டவர் என்னை நினைவுபடுத்தினார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறதுக்கு காரணம் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்கு. நல்லா கவனிக்கணும். நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கணும். பல விதமான காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, தம்முடைய குமாரனோடு நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கணும் என்று ஒரு நோக்கத்தை உங்கள் மேல இன்னைக்கு கொண்டு வருகிறார். ஐக்கியம் என்பதை பிணைந்து இருப்பது. எதோடு நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்க நிறைய செலவிடுவீங்க, நேரத்தை, பணத்தை. நல்லா கவனிச்சிங்க. எதோடு நீங்க இணைந்து இருக்கிறீங்களோ, அதிகமா பிணைக்கப்பட்டு இருக்கிறீங்க, அதுக்காக அதை நீங்க அதிகமா விரும்புறீங்கன்னு அர்த்தம்.
அது அதிகமாக நீங்கள் உங்களுக்கு அது இருக்கணும் உங்களுக்கு அர்த்தம். அதனால் அதுக்காக பல நேரத்தை செலவிடுவீங்க, பணத்தை செலவிடுவீங்க. அப்படின்னா நீங்கள் அதனோட ஐக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இயேசுவோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் இயேசுவுக்காக நிறைய நேரத்தை செலவிடுவீங்க. இயேசுவுக்காக எதையும் கொடுக்க தயாராக இருப்பீங்க. அவரோட பின்னி பிணைந்து அவரோட ஒன்றாக்கப்பட்டு பின்னி பிணைந்து இருக்கிறேன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்து இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் சொல்றாரு, கணவனும் மனைவியும் வேறு இல்லை, அவங்க ஒரே சரீரமா இருக்கிறாங்க. அதே போல இயேசுவும் நாமும் எப்படி இருக்கிறோன்னா ஒன்றாய் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம், ஒன்றாய் இணைக்கப்பட்டு இருக்கிறோம், ஐக்கியப்பட்டு. அப்படி இருப்பதற்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்பு நமக்கு தெரியுமா? எதுக்காக அழைத்தார்? அழைப்புன்னு என்னன்னு தெரியாது நமக்கு. எப்படி கூப்பிட்டாங்க? வாங்க இயேசுகிட்ட, உங்க பிரச்சனை தீந்துரும். இயேசுகிட்ட வந்தா நீங்க நல்லா ஆயிடுவீங்க, வாழ்க்கை மாறிடும். இப்படி ஏன்னா நம்ம அன்னைக்கு தேவைகளோடு குறைகளோடு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஓ இயேசுகிட்ட போனா நல்லா ஆயிடுன்னு சொல்லி இயேசுகிட்ட வந்தோம். ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற பிரிச்சு அதெல்லாம் ஒரு ஒரு ஆண்டவருக்கு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? தகப்பன் தன் பிள்ளைக்கு சோறு போடணும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நல்ல படுக்கிறது இடம் வேணும், வீடு வேணும், நல்லா படிக்கணுன்றதெல்லாம் பிள்ளை கேட்டு ஒரு தகப்பன் கொடுக்கறது இல்லை. தகப்பனுக்கு பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு பிள்ளை விரும்பி கேட்கறதுல அப்பா விரும்பி அதை போறா நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அப்போ நாம் ஆண்டவரண்டி வந்த பிறகு நம்முடைய தேவைகளுக்காக எழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இன்னும் எனக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை, ஏன் ஆண்டவர் எல்லாம் இல்லை. கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதின் காலத்தில் நமக்காய் நேர்த்தியா செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாயிலே நாம் அவர் நம்முடைய தேவைகளை சொல்லுவதற்கு முன்பாக அவருக்கு எல்லாமே தெரியும். தேவை உருவாகுறதுக்கு முன்பாக அவருக்கு தெரியும். நம்ம அவர் நல்லா அறிந்திருக்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அதை தான் பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே எப்படியாவது நான் பரலோகத்தை அசைக்கிறேன், நான் அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவர் பாதத்தில் உருளுகிறேன்னு சொல்லி இதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த தெய்வத்தோடு பின்னி பிணைந்து இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ முடிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை நீங்க எப்பாவது புரிஞ்சிருக்கீங்களா? அவரோடு இணைஞ்சிட்டுன்னா அவரை போல நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்மளை ஒருத்தர் நம்மளை அவருங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ ஒரே மனசு வேதனையா இருக்குது, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அது நம்ம பாதிக்க போறதில்லை. நமக்கு முன்னாடி இருக்க குறைகளை, ஐயோ நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுவும் உங்களுக்கு பெருசா தெரிய போறதில்லை. பல தேவைகள் இருக்கலாம், இவ்வளோ தேவைகள் இருக்குது, இது எப்படி நான் ஈடுகட்ட போறேன், எனக்கு தான் இந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னு அது ஒரு உங்களுக்கு கவலையா இருக்காது. ஏன்னா யாரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க? தேவனுடைய குமாரனோட ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க. அவரோடு ஐக்கியப்பட்ட பிறகு நம்ம அவரை போல மாறிக்கிறோம். அவர் எங்காவது எந்த தேவைக்காக எங்கேயாவது போய் உக்காஞ்சிட்டு இருப்பா, இந்த 5000 பேருக்கு சோறு போடணும், என்ன பண்றது, யாராவது ஒரு பிசினஸ் பிடிச்சி ஒரு லோனை போட்டு வாங்கி சாப்பாடு போடணும் இல்லை. அவருக்கு அநேக தேவைகள் இருந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணினார்? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. என்னப்பா இருக்கு, 5 2 நான் கொண்டு வா, ஆசீர்வதிக்கிறேன், எல்லாருக்கும் கொடு. வரி கட்டு நம்ம என்ன பண்ணோம், தூண்டில போட்டு கடல்னாரு. அடுத்த செகண்ட்ல அடுத்த நிமிடத்துல அதுக்கான தேவை எப்படி சந்திக்கணும்ன்றதை அவர் ரொம்ப அறிந்து இருக்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த குமாரனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைகளை குறித்து உங்களுக்கு கவலை உண்டாகுமா? நான் என்ன செய்ய போகிறேன் நீங்க பதறி நிற்பீங்களா? இயேசு பார்த்து சொன்னதை விடவா உங்களை சொல்லிட்டாங்க பெருசா? நீ தேவனுடைய குமாரனா, இறங்கி கீழே வா, இப்படி சொன்னீங்க. நீ தேவனுடைய குமாரனு, அவரை பிடிச்சி நிர்வாணமா போட்டு சிலுவையில தொங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு தேவ குமாரனுங்க, அவருக்கு அவமானது உங்களுக்கு அவமானம் வந்துடுச்சா? எவ்வளவு அவமானத்தை பாடுகளை அவர் சகித்த தேவன். அவரோடு பின்னி பிணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும்போது இந்த உலகத்துல உனக்கு வர சின்ன சின்ன அவமானங்கள் எல்லாம் நீ ஒன்று பெருசாவே தெரியாது. நான் தேவனோட இணைக்கப்பட்டு இருக்கிறேன்,
அப்படி பின்னி பிணைந்து ஐக்கியப்பட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? என்ன ஒருத்தன் திட்டுனா அவன் என்ன திட்டல, எனக்குள் இருக்கிற ஆண்டவரை திட்டுகிறான் இல்லையா? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தினான், என்ன ஒருத்தர் காயப்படுத்தினான், என்ன ஒருத்தர் வேதனைப்படுத்துறானா, அவன் என்ன இல்லை, எனக்குள் வாழுகிற என் தேவனை அவன் காயப்படுத்துகிறான். அவரோட பின்னி பிணைந்து இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள வாழும்படியா தேவனை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்னு தெரியுமா? இந்த உலகத்தின் உறவுகள் எப்படியே நீ அன்பு கூர்ந்து எவ்வளவு அன்பா நேசித்து எவ்வளவா உன் பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கட்டும், எந்த உறவானா இருக்கலாம், எவ்வளவா ஒரு பின்னி பிணைந்து நீங்க இசைந்து இருந்தாலும் இந்த உறவுகள் ஒரு நாள் உங்களை விட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒரு நாள் நீங்க நேசித்த ஆள் அங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சதா காலங்க உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. யார் போனாங்க யார் வந்தாங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய தெய்வம் என்னோடு இருக்கிறது. அவருக்கு இன்மையிலும் மறுமையிலும் என் கூட இருக்கிற ஒருவர் இருக்கிறார். இவர் நிரந்தரமான என்னுடைய துணையாளர். நிரந்தரமா அவரோட பயணம் பண்ணலாம். நீ அன்னைக்கு நேரம் அவளை விட்டு விலகி போகலாம். நீ அன்னைக்கு நேரம் அவரை விட்டு நீ புரிஞ்சு கொள்ளாம கொஞ்சம் இடைவெளி விடலாம். ஆனா அப்பையும் உன்னை பின்தொடர்ந்து வருவார். அல்லேலூயா. ஒரு முறை அவர் உன்னை அழைச்சிட்டார், ஒரு முறை நீ அவரை ஏத்துக்கிட்டனா, நீ விலகி போக முயற்சித்தாலும் அவர் உன்னை பின்தொடர்ந்து உன் பின்னாடி வருவார். அல்லேலூயா. ஒரு நல்ல தேவன். அவரோடு இணைந்து பிணைந்து ஐக்கியப்பட்டு வாழ்ந்து பாருங்க. கவலைன்றது என்னன்னு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்க கண்ணில் கண்ணீரை வர வைக்க முடியாது. கண்ணீரை உங்களை உட்கார வச்சு அழுதுட்டு அழுகி வராது உங்களுக்கு. ஏன்னு கேட்டேன்னா, நான் அழ வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய வார்த்தையும் என்னை பாதிக்க கூடாது. என்னை பாதிக்கிறது என்றால் கடவுள் சொன்ன அந்த வார்த்தை மாத்திரம் என்னை பாதிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே அவருடைய ஆவி கலந்து இருக்கிறது. அது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, என்னை உருவாக்கக்கூடிய வார்த்தை. என்னை மாற்றுகிறது ஒன்று உண்டானால் அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்க வேண்டும். என்னை பாதிக்கிறது ஒன்றாய் இருக்குமானால் அது கடவுளுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். நாம் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் ஐக்கியமா இருக்கிறது அது ஒரு பாட்டு. இன்னும் சபையாய் நாம் தேவனுடைய ஒரே சரீரமாய் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் புரிஞ்சுக்கணும். சபையாய் நம்ம அவருடைய முழு சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த வசனம் சொல்க. மறுபடியும் வாசிக்கல. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக்கப்பட்டு இணைக்கப்பட்டு, முதலாவது நாம் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இணைப்பிலே நாம் இணைந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? நம்ம சபையின் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறோம். முதலாவது அறிந்து கொள்ளுகிறது நாம் தேவனுடைய தனிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள வருவதற்கான ஒரு சத்தியத்துக்குள்ள கடந்து தேவனுடைய பிணைக்கப்படுகிறோம். பிறகு நாம் ஒன்றாய் இணைந்து அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஒரே ஐக்கியமாய் இருக்கிறோம். ஹலோ, நம்மெல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு ஒரே ஐக்கியப்பட்டு இருக்கிறோம்.
நாம் ஆசீர்வதிக்கிற அந்த வசந்த மறுபடியும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமா கிறிஸ்துடைய இருக்கிறதல்லவா? ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் ம். கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹலோ, எத்தனை பேர் புரியுது? அது எதனாலே? அவர் ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் நமக்காய் சிந்தப்பட்டவுடைய ரத்தமும் அவருடைய பிற்கப்பட்டவுடைய சரீரத்தினாலே இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிறபடினாலே நாம் அநேகரை ஆசீர்வதிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரே சரீரம், ஒரே ஒரு சரீரத்துல கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது, அப்புறம் தலை ஒரு பக்கம் போகுது. அப்படி இருந்தா அது ஒரு சரீரமாக முடியுமா? அப்போ சபை என்று வரும் பொழுது நம்ம ஒரு தரிசனத்தில் இணைந்து போகணும். ஒரு சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அங்க ஒரு தலைமையை கொடுத்து, அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்து சபையின் போகும்போது அந்த அவருடைய கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரருக்கு எந்த விதமான தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்று சபை மக்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அந்த தரிசனத்துல நாமெல்லாம் இணைந்து பிணைந்து அப்படியே அந்த தரிசனத்தை நோக்கி நாம் ஒரே சரீரமாய் என்ன பண்றோம்? கர்த்தருடைய ஊழியத்துல வேலையில நாம இணைந்து பண்ண ஒன்றாய் செயல்படுகிறோம். ஹலோ, சபை என்றது எதோ நாத்திக்கு வந்து உக்காஞ்சிட்டு செய்தி கேட்டுட்டு போற விஷயம் அல்ல. எல்லாரும் போய் சாமியை கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டு வந்துடுறாங்க. சாமி இவங்க பார்த்தாங்களா, அவங்க சாமி இவங்க பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த விதம் அல்ல இது. இது முதலாவது அந்த தெய்வத்தோடு நாம் இணைக்கப்படும்படியான அவருடைய ஐக்கியத்தில் இணைந்து வாழும்படியான அழைப்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துக்குள்ள முள்ள வந்த உடனே ஒன்று தேவனோடு இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறோம். இரண்டாவது நாம் சரீரமாகிய இந்த சபை முழுவதும் அவருடைய சரீரமாய் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரம் போல மாற்றப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்காய் ஓடுகிறவர்களாய், கிறிஸ்துவுக்காய் பிழைக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்காய் பேசுகிறவர்களாய் நாம் சேர்ந்து இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நோக்கி பாரமான எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு பொறுமையோட தெய்வ சித்தத்தை செய்வதற்கு நாம் பின்னி பிணைந்து ஒன்றாய் இணைந்து ஐக்கியப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹலோ, நடந்து போயிட்டு இருக்க. எங்கப்பா போறேன்? இங்கிருந்து நடந்து வேளாங்கண்ணிக்கு போறேன். அது குருட்டு பக்தியோ நல்ல பக்தியோ ரெண்டாவது விட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 மணிக்கு எழுந்து மசூதிக்கு ஓடுறாரு. கீழே நான் எங்கே போகிறேன்? நான் மசூதிக்கு போகிறேன். 5 மணிக்கு தூக்கத்தெல்லாம் விட்டு ஓட்டுறேன். அவர் உண்மையாக தொழுது கொள்ளா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனாலும் தெய்வத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை நிமித்தமா அது சரியே தவிர அந்த கரெக்டான நேரத்துக்கு போகணும், கரெக்டாக அந்த தெய்வத்தை தொழுது கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தெளிவான கடவுளுடைய ஒரு பயம் இருக்கு. ஆனா இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்தை படித்து கொண்டு இருக்கிற நமக்கு கடவுள் பயம் எங்கே? தெய்வமே அல்லாத ஒன்றுக்காய் அவன் எவ்வளவு பாடுபடுகிறான், ஓடுறான், உழைக்கிறான், என்னென்னமோ பண்ண, கடன் வாங்கி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஜீவனுள்ள தேவன் ஹல்லேலூயா அவரோடு பிணைக்கப்படும்படியா அழைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை விசேஷித்த பாத்திரங்களாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு வெளியேற பெற்ற வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிற தெய்வத்தை குறித்து உங்களுடைய பயம் என்ன? ஒரு சரியான நேரத்துக்கு சிலரால வர முடியல. ஒவ்வொரு வாரமும் நான் பார்க்கிறேன், வேதனையா இருக்கு.
மற்ற நேரங்கள் மற்ற காரியங்களுக்கு உங்களால சரியான நேரத்துக்கு போக முடியுதே, அதை காட்டிலும் இந்த தேவன் ரொம்ப சீப்பானவரா, தரம் குறைந்தவரா? மற்றவர்களுக்கு துடித்து சீக்கிரத்தில் எழுந்து அதுக்காக நீங்க பிரயாசப்பட்டு உங்களால ஓட முடிகிறது. தேவனுக்கா நீங்க அதை விட ஆர்வத்தை காட்டணும் இல்லையா? அது ஏன் உங்களுக்கு அந்த தேவ பயம் இல்லை? இந்த இந்த சரீரத்தோடு இன்னும் இணைக்கப்படல, இன்னும் நீங்க தேவனோட பிணைக்கப்படவில்லை. அந்த தேவனோட இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கைக்குள் வரல. அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்கள் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியல. எல்லாரும் போறாங்களா? அந்த நேரத்துக்கு போனோமே, அந்த நேரத்தை தேவன் ஆராதிக்கணும். இப்ப நம்ம இந்த சரீரத்தில் அப்பத்துல பங்கெடுத்து ரத்தத்தை பூசித்து அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஒரு ஒரு சடங்கா இருக்கு உங்க வாழ்க்கை. சடங்காயிடும். ஏதோ ஒரு அப்பத்தை கொடுக்குறாரு, ரசத்தை கொடுக்குறாரு, அதுல பங்கெடுக்கணும், நானும் பங்கெடுக்கிறேன், கொடுக்குறாரு, வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், அப்படி போயிடும். இது வந்து ஒரு ஒரு இந்த காரியங்கள் வந்து சடங்கு கிடையாது, ஒரு உணர்வு. இது ஏன் செய்கிறோம்? இது செய்வதனுடைய காரியம் இது உணர்ந்து அது புரிந்து. இந்த நம்ம குடிக்கிற திராட்சை ரசத்திலையோ கொடுக்குற அப்பத்துல ஒண்ணுமே கிடையாது, சாதாரண திராட்சை ரசம் தான். அந்த அப்பமும் சாதாரண அப்பம் தான். ஆனா அதை என்ன நினைத்து எந்த உணர்வோடு அது சாப்பிடுகிறன்றதெல்லாம் அடங்கி இருக்கு. அதே போல ஞானஸ்தானமும் அது ஒரு சடங்கு தான். தண்ணியில எழுப்பி அமுக்கி வெளியே தூக்குறது ஒன்றும் கிடையாது. யாரை ஒன்றும் அமுக்கி எத்தனை பேர் தண்ணியில மூழ்கி குளிக்கிறாங்க, அது இது ஒன்று தான். ஆனால் இது வேற. எப்படி? நீ என்ன என்ன உணர்ந்து எதுக்காக இதை செய்கிறேன், இது எந்த அர்த்தத்தில் செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன், அதை உணர்ந்து அந்த தண்ணியில் இறங்கி நீ வெளியே வந்தது தான் அந்த ஞானஸ்தானத்துக்கு உங்களுக்கு அடுத்ததுக்கு அதை எடுத்ததுக்கான உங்களுக்கு பலன் இல்லையா? என் பழைய மனிதனை நான் சாகடிக்க போகிறேன், புது மனிதனா மாறப்போகிறேன். அது மாத்திரம் இல்லை, இன்று முதல் நான் உமக்கு கீழ்ப்படிக்கிற போறேன். இயேசு என்ன பண்றாரு? அந்த கீழ்ப்படுதலே முதல் காட்டுகிறாரு. யோவான் சொல்றார், நீ உன்னுடைய பாதரட்சை கயிற்றுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே, நீ தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், என்ன கொடுக்க சொல்றீங்களே? அவர் சொல்றார், இயேசு, இப்போது எல்லா நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய என்ன நீதி? இன்று முதல் இந்த நிமிடம் முதல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போற அடையாளமா அவர் தண்ணியில இறங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார். எடுத்துட்டு மறந்துட்டாரா? அந்த நிமிடம் முதல் பரலோகத்திலிருந்து அவருக்கு வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் இறங்கி வந்தார், என்னுடைய நேசகுமாரன் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். ஹலோ, ஞானஸ்தானம் எடுத்த அந்த 3.5 வருஷத்துல அவர் பேசின வார்த்தை என்ன? அவர் தொட்டவர்கள் என்ன நடந்தது, அவரோட பேசுறவர்கள் நடந்தது, இவர் எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள வெளிப்பட்டது, அதெல்லாம் பார்க்கும்போது 30 வருஷம் எங்க இருந்த இயேசு யாருன்னு தெரியல. அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் யாருன்னு இந்த உலகத்தை தெரிந்தது. ஹலோ, இருக்கீங்களா? நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காட்டியிருக்கீங்களா? அந்த உணர்வோடு நீங்க எடுத்தீங்கன்னா நான் யார் இன்று முதல் இன்று உங்க வாழ்க்கையில் அது வெளிப்படும். இப்போ இது சடங்கு கிடையாது. எது திராட்சை நல்லா கொடுக்குறாங்க, நம்ம குடிச்சு நல்லா இருக்குது, அங்க இது கொடுத்தாங்க, இது இங்க நல்லா கொடுக்குறாங்க. நம்ம சார்ந்த சபையில ஒரு இதுல ஒரு மேன்மை, அந்த சபையில நம்ம ஜூஸ் மாதிரி கொடுத்துறாங்கப்பா, நல்லா இல்லை. இந்த சபையில நல்லா ஒரிஜினல் ஜூஸ் நல்லா கொடுத்தாங்க. நல்லா குத்தா குடிக்கிறதுல 2 கிளாஸ் குடியும், சொம்பு கூட குடி, அதெல்லாம் ஒன்றும் உனக்கு நடக்க போறதில்ல. இது எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், என் பாவத்துக்காய். இதை உணர்ந்து அதை நீ உட்கொள்ளும் போது உனக்குள்ள வேலை செய்யுது, உனக்குள்ள வேலை செய்யுது. இது எனக்காய் பிற்கப்பட்ட சரீரம், என்னுடைய வியாதிக்காய் பலவீனத்துக்காய் பிற்கப்பட்ட சரீரம் உணர்ந்து அதை செய்யும் போது தான் இப்படிதான் செய்ய சொல்லியிருக்கிறார். இப்படி செய்யாம செஞ்சா அது சடங்காயிடும், அது அர்த்தமற்ற ஒரு காரியம். எல்லாரும் போன நானும் விழுந்து குண்ட கதை தான் இது. நானும் சபைக்கு போன வந்தேன்ல. ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் அதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செஞ்சா என்ன நடக்கும் எல்லாம் நமக்கு தெளிவா ஆண்டவர் எழுதி இருக்கிறார். சபைக்கு வர தேவன் ஆராதிக்கிறன்னா அதுக்கு ஒரு ஆண்டவர் காரியங்களை வைத்து இருக்கிறார். ஏன் வரணும் சபைக்கு? யாரை பார்க்க போறோம்? குறிப்பா தேவ சத்தத்தை கேட்க வரும். அல்லேலூயா.
சபைக்கு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆராதிக்கணும் எல்லாம் கரெக்ட். ஆராதனை முக்கியம், சாட்சி பாடல்கள் எல்லாம் முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கடவுள் என்னோட பேசுவார், அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது மிக மிக முக்கியத்துவம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேச போகிறார் அந்த எதிர்பார்ப்போடு வர்றீங்களே, அதுதான் நீங்க உண்மையாய் தேவனை தேட வருகிறது. ஹலோ, இந்த ஒரு கான்செப்ட் இல்ல, இந்த உணர்வு இல்லாம வர்றீங்கன்னா நீங்க சடங்கு போல சபைக்கு வந்து வந்து போறீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஏதாவது இன்னைக்கு பேசணும் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது நீங்க சொல்லணும், வார்த்தை எனக்கு வேணும் இந்த ஒரு தாகத்தோட நீங்க வரும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்துல பேசும். இது இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு விலையேற பெற்ற ஒண்ணு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு கிடைக்காத ஒண்ணு, உன்னை நோக்கி வருகிற தேவன் பேசும் வார்த்தை. அதுதான் உன் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை கொண்டு வருகிற அந்த வார்த்தை தான். இதற்காக தான் ஓடி வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை கேட்பதற்காக தான் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா காரியம் பிடிச்சிங்கன்னா, பாட்டு நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, நல்லது, சந்தோஷம், இதெல்லாம் இருக்கணும், நல்லது தான். இதெல்லாம் இல்லாம பண்றது, இதெல்லாம் நம்ம கூடுதலாய் நம்மளை ஆராதிப்பதற்கு, நம்மளை தேவ பிரசனத்துக்கு நடத்துவதற்கு, இதெல்லாம் கூடுதலா நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம். மிகவும் இம்பார்ட்டன்ட். சபையில மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கடவுளுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் இங்க பிரசங்கிக்கிறேன். வேதத்திலிருந்து கடவுள் எனக்கு இந்த வசனங்களை காட்டுகிறார். நான் கொண்டு வந்து இன்னைக்கு இதை பேசும்படி என்னை ஏவுகிறார். நான் கொண்டு வந்து இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். நான் இங்க பேசுறேன், நீங்க உங்க காதல் அங்க கேட்கிறீங்க, நீங்க அங்க கேட்கிறீங்க. நான் பேசுற காரியங்கள் இங்க இருக்கிற அனைவருக்கும் உங்களுடைய சூழ்நிலை பிரச்சனைக்கு ஏற்ற விதத்துல இங்க நடுவாக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வேலை என்னன்னா, உங்களுக்கு இப்ப என்ன தேவையோ, எது உங்களுக்கு அவசியமோ, இதை என்ன பண்ற டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழை தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரிகிற தமிழ் தான் இது. ஆனாலும் இதை உங்களுக்கு புரியும் விதத்துல உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றப்பல இதை வெளிப்படுத்தி உங்களோட உங்க உள்ளத்துல பேசுறாரு பாருங்க. உங்களுக்கு ஏற்ற விதத்துல அது மாற்றி உங்கள் இருதயங்களிலே பேசுறாரு. அந்த வார்த்தை கொடுத்து பேசுறேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிறது. நாங்க நின்று பேசுறது கர்த்தருடைய வசனம் இல்ல, கர்த்தருடைய வசனத்தை எடுத்துட்டு வந்து இங்க பேசுறேன். இதுல இருந்து ஒரு வெளிப்பாடு உங்க உள்ளத்துல உள்ள நுழையுது, உன்னை டச் பண்ணுது, உன்னை உணர்த்துது, உன்னோட அது உறவாடுகிறதுன்றது உங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. இது எனக்குத்தான் இன்னும் உங்களுக்கு தெரியுது. அந்த காரியங்கள் தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை தனிப்பட்ட உள்ளத்துல பேசுகிற அந்த சத்தத்தை, அந்த வார்த்தையை கேட்கும்படியாகத்தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் விட்டுட்டு நம்ம சபைக்கு வந்தோன்னா வருவோம், நல்லா இருக்கும். என்ன ஆராதனைப்பா, என்ன பவர், தொப்பு தப்புன்னு அந்த பக்கம் விழுந்தாங்க. நான் எங்க இருக்குன்னு தெரியலப்பா, நான் 10 அடி தள்ளி விழுந்துட்டேன். சரி, நல்லா விழுந்துட்டேன். ஒருத்தர் இப்படி கையை காட்டணும்னு அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து, யாருக்கு இன்னும் அடிப்படுமோ, குழந்தைங்கள இருந்தா அவங்க மேல விழுந்து என்ன ஆகும்னு தெரியல. யோசித்து பார்க்குறேன். இவர் இப்படி கையை காட்டுறதுன்னு ஒருத்தர் மேல விழுகிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வராரு? இவங்களுக்கு என்ன புரியுது? எனக்குள்ள எவ்வளவு வல்லம் இருக்குது பாருன்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? இதுல இருந்து அவங்க ஆவியின் நிலையில என்ன உணர்ந்து கொள்வாங்க? இதுல இருந்து கர்த்தர் அவங்களோட என்ன வெளிப்படுத்த முடியும்? கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே இல்லை, இந்த எழுதப்பட்ட வார்த்தையை சொல்றது, எழுதப்பட்ட பிரசிக்கிறது, இது அப்படியே இருக்கு. இந்த எழுத்து இருக்கிற அப்படியே சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள கொண்டு வந்து அதை மாத்திர, அது பேர் தான் ரேமா வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தனிப்பட்ட விதத்துல அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ளா இருந்து உங்களுக்கு ஏற்ற விதங்களிலே சரியான, உங்களுக்கு இப்ப தேவையான ஒண்ணு அதிலிருந்து உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல பேசுவார். இது நான் பேசுற ஒரு வசனம் ஒன்னா இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை கேட்கும் போதுதான் தெரியும் கர்த்தர் என்னோட எதை பேசினாரு.
அவர்கிட்ட அவர் சொல்லுவார், எனக்கு இந்த காரியம் கொடுத்து பேசினார். அப்படின்னா வசனம் இங்க ஒண்ணுதான் சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி தான் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு விதங்களிலே அவங்களுக்கு புரியும் விதத்தில் அவங்களுக்கு ஏற்ற விதத்திலே இங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட தனிப்பட்ட விதத்துல பேசுகிறாரே, அதுக்கு தான் வருகிறோம். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிற பிரசங்கத்துக்கு கேட்க நீங்க வரக்கூடாது, என்னோட கர்த்தர் பேசணும்னு வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் பேசும்போது என்னோட தனிப்பட்ட விஷயத்துல நீங்க பேசணும் ஆண்டவரே. நான் இன்னும் எதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கற்றுத்தாங்கப்பா, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆவலா இருக்கிறார் உங்களுக்கு கற்று, உங்களோட பேசுவதற்கு என் தேவன் ஆவலா இருக்கிறார். உங்களுக்கு சிறந்ததை கற்றுக் கொடுக்கும்படி என் தேவன் ஆவலா இருக்கிறார். ஏன்னா நீங்க சிறப்பாய் இருக்கணும்ன்ற ஆசைப்படுறதை காட்டிலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில நீங்க சிறப்பாய் வர வேண்டும் என்று அவர் மிகவும் ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கற்றுக் கொடுப்பதற்காக மிகவும் ஆவலா இருக்கிறார். நீங்க கற்றுக்கொள்ள தயார். ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்ல, நீங்க இந்த சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. சிறு பிள்ளைகளை மிக சிறந்த குணம் என்ன தெரியுமா? நீ கத்தி எடுத்து காய் அரிஞ்சிட்டு இருங்களா, அது பக்கத்துல என்ன கூட நான் அறியறேன், நானும் காய் அறியறேன். நல்லா கவனிங்க, கற்றுக்கொள்கிற அனுபவம். ஹல்லேலூயா. நானும் இதை செய்யணும், அம்மா செஞ்சா நானும் அம்மா மாதிரி செய்யணும், அப்பா செஞ்சா அதை நானும் செய்யணும். உடனே நீ செய்யணும் சொல்ல தேவையில்ல, அதே செய்யும். அதுதான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் தகப்பன் என்ன செய்கிறார், அவருடைய வாஞ்சை என்ன, அவர் என்ன எப்படி செயல்பட்டார், அதே போல நான் செயல்படுவேன். சிறு பிள்ளையை போல மாற வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு வேலைகள் இல்லை. எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு, நான் என்ன போய் முடிஞ்சது கதை. கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, நான் கற்றுக்கணும் ஆண்டவரே, இன்னும் மாறணும், இன்னும் மெருகேற்றப்படணும், இன்னும் நான் சைன் ஆகணும் ஆண்டவரே, இன்னும் நான் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை என்னால் உணர முடிகிறது, அதை விட்டுவிட எனக்கு கிருபைகள் வேண்டாம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, என்ன நடத்த விதத்தில் நடத்துங்க. நான் உன் மீது கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய இது மேல என்னங்க பண்றது? உண்மையிலே உன்னையே கவனிச்சுட்டு இருக்கிற, உன் மீது கண்ணை வைத்துனா அப்படி உன்னையே உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. உண்மையில கண்ணை வைத்து உன்னையே கவனிச்சுட்டு உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை, ஆமா, மிக சிறந்த ஒரு வழி யாருமே இந்த உலகத்துல காட்டவே முடியாது. பெரிய சாலமோனா இருக்கலாம், அவர் கூட காட்ட முடியும். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். சில வசனங்களை வாசிக்கலாமா? கடகடன் போலாம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்க. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. முக்கியமானது கிறிஸ்தவங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவனோடு நெருங்குவதற்கு தடையா இருக்கிற காரியங்கள், அதை நம்ம தள்ளிவிட கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் முக்கியமான சத்தியமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். அதுல அந்நிய நுகத்தோடுனா தேவனை அறியாத, புரிந்து கொள்ளாத, தேவனை விளங்கி கொள்ளாத, தேவனை அறிந்து கொள்ளாத அப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடாது. அவர்களோட ஐக்கியப்பட்டோம்னா நம்முடைய விசுவாசத்தை குறைக்கக்கூடிய, நாம் தேவனை விட்டு விலகக்கூடிய காரியங்களை அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. உலக சம்பந்தமான உலக நம்பிக்கையிலே அவங்க அறிந்த விதத்தை குறித்து நம்ம கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. நாம் கர்த்தரை குட்டி பேசுறதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது நாம அறியாமலே என்ன பண்ணுவோம், அவங்க பேசுறதை பேசிட்டு இருக்கோம்.
நான் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ள சபைக்கு நல்லா வருவேன். கரெக்டாக சபைக்கு வரும், சபை காரியங்களெல்லாம் இருப்பேன். ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் யாரும் கிடையாது. திங்கட்கிழமை வேலைக்கு போன பிறகு திங்கட்கிழமை போனோன்னா அங்கே டீமாக உக்காஞ்சி ஒன்று ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. நானும் கூட சேர்ந்து பேசுவேன். என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட காமெடி பேசி அது ஒரு சில டைமில் ஒருத்தர் மன விரோதங்கள், கஷ்டங்கள், இதில் சொல்லக்கூடாத கேவலமான வார்த்தைகளாகவும் பேச ஆரம்பிச்சிருவேன். அது அப்படியே விளையாட்டுத்தனமாக அப்படி போடி ஏன் பேசுறது? அதோடைய பலன் என்ன? என்னுடைய விசுவாசங்க வளர்ச்சிக்கு அது ஒரு தடையா இருக்கு. நான் கர்த்தரோட நெருங்குவதற்கு அது ஒரு தடையா இருக்கு. அவள் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டு தேவையற்ற காரியங்களை பேசும் பொழுது நான் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகும்படியாய், தேவனுடைய சத்தியம் எவ்வளவு முக்கியம் என்பது அதன்படி நடப்பதற்கு பதிலாக தேவையற்ற காரியங்களை பேசி தேவையற்ற காரியங்களை வாழ்க்கையில நிகழ்வதற்கு அது அமைஞ்சிருது பாருங்க. அந்நிய நுகத்தோடு நாம பிணைந்து இருக்கக்கூடாது. அதுக்கு அவங்களோட பேசக்கூடாதுல்ல. நம்ம பேசலாம், அவங்கள அன்பு காட்டலாம். அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லையற்ற ஒரு ஐக்கியம் உனக்கு இருக்குமானா அது தேவனோட தெய்வ பிள்ளைகளோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்களோட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட குறித்து பேசுறீங்களோ அது எல்லாமே கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி கர்த்தருடைய காரியங்களும் தேவனுடைய வசனங்கள் குறித்து பேசும்போது அதை தேவன் விரும்புகிறார். அங்கே தேவன் வருகிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்துல நம்ம உலகத்தில் மனிதர்களோடு உட்காந்து தேவையற்ற காரியங்களை பேசும் பொழுது நடக்குது, அங்க தேவன் அங்க இல்ல, தேவ பிரசனம் அங்க இல்ல. இன்னும் சில வசனங்கள் கடற்கன்னு வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி. ரொம்ப முக்கியமானது பாருங்க. சபையில பலவிதமான ஊழியங்கள் இருக்கு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இருக்கு, அப்புறம் சண்டே கிளாஸ் 3 மணிக்கு இருக்கு. ஐயா நாங்கள் சின்ன பிள்ளை இல்லை, நாங்கள் வரமாட்டோம். சரி ஓகே, நீங்கள் வராதிங்க. சரி, மாலை 6 மணிக்கு ஆராதனை இருக்கு. அப்புறம் வேற என்ன ஊழியங்கள் இருக்கு? செவ்வாய்க்கிழமை கூடி ஜெபிக்கிறோம் அநேக காரியங்களுக்கு, அது ஒரு ஊழியம். சரி, புதன்கிழமை சகோதரிகளா என்ன பண்றோம்? கூடி உங்களை பலப்படுத்திக் கொள்ள முடியாது ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பிரசங்கிக்கிறீங்க, அது ஒரு சகோதரிகள் ஐக்கியம். சரி ஓகே. அப்புறம் வெள்ளிக்கிழமை சகோதரர்கள் ஐக்கியம். என்ன பண்றோம்? உட்காந்துட்டு வசனங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிறோம். இல்லை கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதங்களை பற்றி பேசுகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இது வெள்ளிக்கிழமை நடக்கிறது. அது போக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு அதிகாலையில் ஒரு மணி நேரம் 5:30 மணி வரைக்கும் அதிகாலையில் போய் இங்கே இருக்கிற பகுதிகளில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு ஊழியத்தை ஒரு 2-3 வாரங்களாக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ரவி பிரதரும் குபேரன் பிரதரும். இத்தனை ஊழியங்கள் இருக்கு. எத்தனை? அவங்க ஊழியம் சனிக்கிழமை, அது ஒரு சகோதரர்கள் ஊழியம், அந்த ஒரு ஊழியம் நடக்குது சனிக்கிழமை. இது இத்தனை ஊழியங்கள் நடக்குது. சபையில் இத்தனை ஊழியங்கள் இருக்குது. நீங்க இந்த சபையில் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், இதுதான் எங்க சபையின் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தது. உண்மையானால் இந்தப்பட்ட ஊழியங்கள் சபை கூடி வருதுல எதெல்லாம் விட்டுறீங்க? சபை கூடி வருதலை. அப்ப இந்த நேரங்களிலெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற ஏதோ இடத்துல ஏதோ ஒரு காரியத்துக்கு இருப்பீங்க இல்லையா? அது டிவியா இருக்கலாம், அது செல்போனா இருக்கலாம் இல்லையா? இல்ல வேற வேற காரியங்களா இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். இப்போ நம்ம இப்படி பிணைந்து இணைந்து போனோம்னா, இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டா, சில 1ஆம் தேதி ஆராதனை நிறைய பேர் வர்றதில்லை. அதிகாலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 1 ஹவர் வர்றதில்லை. ஏன் சொல்ல வருகிறேன்னா, நாம் அடிக்கடி தெய்வ சமூகத்தில் கூடி கர்த்தருடைய காரியங்கள் ஈடுபடும் போது, அது ஊழியமா இருக்கலாம்,
அது ஐக்கியமா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது எல்லாமே என்ன செய்கிறது? நமக்குள்ள ஒரு தேவனுக்குள்ளாய் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. நாம் இன்னும் வளருவதற்கான காரியங்களை நமக்கு என்ன பண்றது? ஆண்டவர் அங்க இருந்து என்ன பண்றார்? நம்ம இன்னும் அடுத்த நகர்வுக்கு செல்லும்படியா, அடுத்த கட்டத்துக்கு ஊழியங்கள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் நம்மை வளர்ப்பதற்கு அது ஏதுவான அந்த நேரங்களை தேவன் என்ன பண்றாரு? நம்மள பின்னி இணைத்து என்ன பண்றாரு? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. நம்ம சபை வளரணும்னா இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் சபை கூடி வருதலை சிலர் விட்டுறாங்கல்ல, அந்த சிலர்ல நீங்களா? ஊழியன்றது ஒரு ஊழியக்காரர் நம்பி கிடையாது. அவர் தான் ஜெபம் பண்ணுவார், அவர் தான் கரெக்டாக எல்லாத்துக்கும் வந்துடுவார். பல முறை நான் தனியாக இங்கே வந்து இருக்கிறேன். எனக்கு அது சோர்வெல்லாம் கிடையாது. சில நேரத்து செவ்வாய்க்கிழமை சிலர் யாரும் கூட வர மாட்டாங்க. சில நேரத்தில் அது மாதிரி சில நேரம் வெள்ளிக்கிழமை கூட நடக்கும், யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நான் வருவேன். யார் வர்றாங்க வரலன்றது எனக்கு முக்கியம் இல்லை, நான் வருவேன். நான் அதுக்கு சோர்ந்து போக மாட்டேன். ஆனால் யார் வராங்களோ ஊழியக்காரர் தான் வரணுன்றது இதுவும் இல்லை. எல்லாரும் வரணுன்றது தான் தெய்வ விருப்பம் இல்லையா? எல்லாரும் கூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் வாங்கப்பா எல்லாம் சகோதரர்களான்னு நம்ம கடவுளுடைய காரியங்களா 2 பேர் வரேன் ஐயான்னாங்க. 6 மணிக்கு வந்துடுறேன் நாங்க. அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. 2 பேரும் கூடி உக்காந்து நாங்கள் 1 மணி நேரம் பேசணும். ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதாவது நம்ம ஆராதனை நடத்துறது இல்லாமல் உட்காந்து கடவுளுடைய காரியங்களை பேசுது. இந்த பிரசங்கத்தை கேட்கறதை காட்டிலும் ஒரு ஒரு புதுவிதமான ஒரு உணர்வும் வெளிப்பாடும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறத நாங்கள் உணர்றோம். உட்காந்து எல்லாரும் கடவுளுடைய வசனத்தை நீங்க வீட்டில் கூட இதை பேசுங்க, குடும்பமா பேசுங்க. சில நேரம் கிடைக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி கூட இந்த வசனம் இப்படி சொல்லுது, உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து தூரமாக இருக்கும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறது கூட சிரமமாக இருக்கலாம். இப்போல்லாம் கான்ஃபரன்ஸ் காலெல்லாம் வந்துடுச்சு. எல்லாரும் உக்காந்த இடத்துல இருந்து எல்லாம் காலை ஒன்றா போட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆலோசிக்கலாம். கர்த்தருடைய காரியங்கள் இது எப்படி இருக்கு, இது என்ன பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க கேட்கலாம். நல்ல விஷயம் தானே. எவ்வளோ நேரம் வேத படிப்பீங்க, கர்த்தர் உங்களோட எப்படி பேசுவார், நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க, கர்த்தருடைய நடத்துதல் எப்படி உணர்றீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இருந்தால் சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு இப்படி கர்த்தருடைய வாழ்க்கையில் நம்ம சேர்ந்து கடவுளும் நடக்கிற வாழ்க்கையில நம்முடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும். கர்த்தர் என்னோட இப்படி பேசுறாரு. சரி, பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெபிப்பீங்களா, அறிக்கை பண்ணுவீங்களா, இல்லை உபவாசம் போடுவீங்களா? கேட்கலாம் உங்கள் அனுபவம். நீங்கள் இதை எப்படி நீங்கள் ஜெயிச்சு வரீங்க? இப்போ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல, என் பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணுகிறேன், என்ன பண்ணலாம், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் விட்டுட்டு அந்த சிஸ்டர் வந்து ஃபோனில் இன்னும் அவங்க என்ன பண்ணல, குரூப்பில் போடவே இல்லை, இன்னும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. கூட்டம் இருக்குதா தெரில, இல்லையான்னு தெரில. என்னப்பா அது சொல்லணும் இல்லை, கூட்டம் இருக்குதா இல்லையான்னு தெரில கூட பேசுறது, இதுக்கே பேசுறது இல்லை. நீங்கள் அது நைட்டு 10 மணிக்கு தான் தெரியும் கூட்டம் இருக்குதா இல்லையா. நாளைக்கு ஒரு வாரமாக இருக்குல்ல, அது வாரத்தில் பேசலல்ல. இன்னைக்கு யாருக்கு ஒரு கூட்டத்தில் வைக்கலாம், முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாமே. சரி வச்சுக்கலாம் நம்ம. சரி, இந்த டாபிக் எடுத்து பேசலாம். இந்த வாரம் நம்ம இந்த டாபிக் பேசலாமே, தெய்வீக சுகத்தை பற்றி பேசலாம். குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு பற்றி நம்ம பேசலாம். இதெல்லாம் நீங்களே ஒரு குறிப்பிட்ட தேவையான ஒரு தலைப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு இது தேவைப்படுது, ஏதோ ஒன்று பேசல, நமக்கு தேவையானது பேசலாம் இல்லையா? வைட்டமின் டி ஏ சாப்பிட்டு வந்து எப்படி வைட்டமின் ஏ சாப்பிடணும். நமக்கு என்னென்ன கண் குறையா இருக்குதா, அப்போ வைட்டமின் சாப்பிடு, ஏ சாப்பிடு இல்லையா? நமக்கு பார்வை கம்மியாக இருக்குதுப்பா, அப்போ என்ன பண்ணோம்? கேரட்டு, அப்புறம் பால், முட்டை, இதில் வைட்டமின் சாப்பிட்டா கொஞ்சம் பிரைட் ஆகும் கண் இல்லையா? அதுபோல் நம்முடைய சபைகளில் எது குறைபட்டிருக்கு, நம்முடைய குடும்பங்களில் இந்த பிரச்சனை சமாதான குறைவு இருக்கு. ஏன் சமாதான குறைவு இருக்கிறது? நம்ம அதை குறித்து வேதத்திலிருந்து நம்ம பேசலாமே. அதற்கான நம்ம சத்தியங்களை எடுத்து பேசலாம். இந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்ன சொல்ல வருகிறேன்னா, சபை கூடி வரதில் இதுக்கு தான் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை குறித்தும் அடிக்கடி நம்ம பேசிக்கொள்வதும் பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தருக்குள்ள வளருவதற்கு தானே சபை கூடி வருதல். அதை விட்டு விடக்கூடாது. அதை கூடி விடுறதை விட்டு மற்ற எல்லாம் கூடி வருதலும் கண்டினியூவா நடக்குது. கண்டினியூவா
நடக்குது. வாசிக்கலாம். அடுத்து 1 கொரிந்தியர் புத்தகம் 15:33 வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆமா, நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். இன்னைக்கு சம்பாசனை எப்படி இருக்குன்னா, எல்லாம் கூட்டம் கூட்டமா உட்காரது இல்ல, அவங்கவுங்க ஒரு செல்போன் எடுத்து தனியா உட்காந்துக்கிறது. என்னது, அப்பெல்லாம் கூட்டம் பேசுற நேரம் இருக்கு. இப்போ அவங்கவுங்க தூரத்தில் இருக்கிறதுனால கூடி டக்கு டக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குதுனால இப்போ கும்பலா பேசுறதெல்லாம் குறைஞ்சி தான் இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னா, வீட்டுக்காரர் ஒரு செல்போன், அப்புறம் மனைவி ஒரு செல்போன், பிள்ளைக்கு ஒரு செல்போன், அது ஒரு பக்கம் கேம் பார்த்துன்னு இருக்குது. இவங்க போய் என்ன பண்ணாங்க, இவங்க ஒன்று பார்த்துன்னுக்குறாங்க. இப்போ சம்பாஷணை எப்படி நடக்குதுன்னா, செல்போனில் நடக்கிறது. அதில் வந்து யாரோ புது புதுசாக வந்து நிற்கிறாங்க. ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு, ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஒருத்தர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட அவங்க எங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வீடியோ மூலமாக நம்மளோட சம்பாஷணை பண்ணிக்கணும். ஆகாத சம்பாஷணைகள், தேவையற்ற காரியங்களை செலவு பண்ணுகிற நேரத்தை, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களுக்கு எடுத்துறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு மிக சிறந்த ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை கற்றுத்தரும்படியாய் விலை மதிக்க கூடாத வேதத்தை தேவன் நமக்கு எழுதி நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இதை படிக்கவும் தியானிக்கவும் இதற்காக நேரத்தை செலவிட நமக்கு நேரமே பத்தல. ஹலோ, இப்போ ஒரு இலக்கு வைத்து ஓடுறோம் இல்லையா? இலக்கு வைத்து ஓடுறதுன்னா எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோம். அந்த கப்பை பார்த்து ஓடணும், கப்பை பார்த்து ஓடணும். அவங்களுக்குன்னு நியமித்த ஓட்ட பகுதி இருக்கு, கோடு போட்டுருமா, அதுக்குள்ளதான் ஓடணும். மற்றவங்க அவங்க ஒரு ரூட்ல ஓடக்கூடாது. நமக்குன்னு ஒரு பாதை வச்சிருப்பாங்க. அந்த ஓடுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடு போட்டு அந்த எல்லைக்குள்ளேயே தான் ஓடணும். அந்த பக்கம் ஓடினா அவங்க ரூட்ல போயிடுவாங்க, அவங்க கேம்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இப்போ அது ரோட்ல ஓடும் போது வேகமா ஓடணும், வேகமா ஓடணும். வேகமா வெறியும் அந்த வெற்றி இருக்கிற அந்த கோப்பை, அந்த பரிசை பார்த்து தான் நான் வேகமா ஓடணும். அப்படி ஓடும் போது பக்கத்துல அந்த சைட்ல நின்றுக்கிட்டு ஒருத்தர் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. ஒருத்தர் அழகா ட்ரெஸ் பண்ணி நகையெல்லாம் போட்டு ஷைனிங்கா மேக்கப்ல போட்டு நிற்கிறாங்க. இப்படி பலர் நம்மளை கவரும்படியே பக்கத்துல நின்னுக்கிறாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். மிக சிறந்த உன்னதமான தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியா, தேவனுடைய வேலையை செய்யும்படியா, தேவனுக்காய் செய்யும் மிக உயர்ந்த உன்னதமான காரியத்துக்காய் நான் ஒரு இலக்கை நோக்கி, மிக சிறந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் போது சைடில் ஒருத்தர் ஐஸ்கிரீம் கொடுக்குறதும், ஒருத்தர் பணக்கட்டை நீட்டுறதும், ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணி நம்மளையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறதும், இதெல்லாம் சைடில் நடக்கிறது. லக்கையை அடையும் நினைச்சு ஓடுறவன் அப்படி திரும்பி பார்த்து, இவங்க அழகா இருக்கிறாங்கள, பார்வா கொடு ஐஸ்கிரீம், இப்படி சாப்பிட்டா லக்கை அடைய முடியுமா? அப்போ உனக்கு லக்கே இல்லைன்னு இருக்கு. இப்படித்தான் நமக்கு தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை கொடுத்து நம்மை ஓட வைத்திருக்கும் போது அங்கெங்க செல்போனை வச்சுன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம லக்கை நோக்கி ஓடுறதுக்கு நேரத்தை இதுக்கு செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்து அதை பார்த்து அந்த அக்கா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அது ஒரு பெரிய ஒரு வாரத்துக்கு தேஞ்சு போன ரெக்கார்ட மாதிரி பேசிட்டு இருக்குது. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நான் மறக்க மாட்டேன்னு. மறக்கலன்னா உனக்கு தான் நஷ்டம், மறந்தா தான் உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. இயேசுவே நீ செய்த பாவத்தை மன்னித்து மறந்து விட்டாரா? கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரம் தூக்கி போட்டு அதை நினைக்கவே இல்லையே, நீயா தான் நினைச்சிட்டு இருக்கிற. அவங்க சொன்னாங்க, இவங்க பேசினாங்க, தூக்கி போடு. நம்ம உயர்ந்த உன்னதமான நோக்கத்துக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு முன்பாக ஒரு லக்கு இருக்கிறது. என்ன? உன்னை கொண்டு அநேக மக்கள் இந்த இயேசுவை அறிந்து கொண்டாங்க, வாழ்க்கையை மாற்ற வேண்டும், உன்னதமான சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. கர்த்தருக்காய் வாழ்ந்து என்னோட கர்த்தர் இருக்கிற அந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. என் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதே என் வார்த்தையின் மூலமாய் வாழ்க்கையின் மூலமாய் காட்ட வேண்டும். மிகப்பெரிய லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நான் அதையும் இதையும் பார்த்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தா என் தேவனை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து எப்படி நான் வெளிப்படுத்துவேன்? மல்லிகா புத்தகம் 3:16 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார்.
கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்கள் ஒன்று கூடி சேர்ந்து ஒருவரோ இரண்டு பேரோ ஆண்டவரை குறித்து பேசுகிறது தேவன் கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள் உங்களுடைய ஒழுக்கங்கள்லாம் கெடுத்துரும். நான் கர்த்தரை குறித்து பேசும் பொழுது அவர் வந்து நிற்கிறாரா. அவர் வந்து ஒன்று இரண்டு பேர் நாமத்தில் எங்கே கூடியவர்களோ இருப்பேன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து இந்த வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவர் மோசேக்கு வந்து எப்படி அவரோடு பேசியிருப்பார், இப்படி ஏதோ ஒரு ஆண்டவர் வேதத்தை குறித்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேர் ஒன்று என்னுடைய நாமத்தில் நீங்கள் எங்கே ஒன்று கூடுவீர்களோ அங்கே மத்தியில் இருக்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இயேசு அங்கே நிற்கிறார். இயேசு வந்து என்ன பண்ணவர், யாரை கரெக்டான பதில் கொடுங்க பார்ப்போம். ரெண்டு பேர் தேவனை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அங்கே இருப்பேன்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு. இவங்க என்ன பேசுறாங்களோ முதல் கவனிப்பார். சரி, ஓகே. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவார், அங்க வந்து என்ன அவரு சும்மா பார்த்துன்னு இருப்பாரா, இவங்க பேச நல்லா கவனிப்பார். என்ன பண்ணுவாங்க, முக்கியமா அவங்களுக்கு பல கேள்விகள் அங்க உண்டாகும். இது எப்படி நடந்திருக்கணும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம அதுல இருந்து ஒரு வெளிப்பாடை கொடுப்பார். ஓ, அந்த கேள்விக்கான பதில் அங்கே கிடைக்கும். அவங்களுக்கு ஒன்று சந்தேகம் அங்கே தீர்வடையும். இப்படி கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசும் பொழுது தேவன் அங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு அந்த விளக்கி கொடுத்து புரிய வைத்து உங்களை தெளிவுபடுத்தி உங்களை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நீங்கள் குழப்பமான பிரச்சனைகளை குறித்து ரொம்ப ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண, அப்படியா டாக்டர் சொல்லிட்டாரா, நான் போது தெரியலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியல, யாருக்கிட்ட கேட்க போறேன்னு இல்லைன்னு இப்படி பயமான நடுக்கமான காரியங்களை பேசும்போது அவன் வந்து பிசாசை நிற்பான். உங்களை இன்னும் பயமுறுத்துற மாதிரி இன்னொரு ஆளை கூட சேர்ப்பாங்க. இன்னும் பயமாக்கி அந்த காரியம் அதை பற்றி பேச பேச பயம் பெருகும், திகில் பெருகும். அது பேசினால இன்னும் அது பிரச்சனை பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கூடி கர்த்தருடைய காரியங்களை பேசும்போது தேவன் அங்கே நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே வந்துட்டாலே சமாதானம், அவர் அங்கே வந்துட்டாலே வெளிச்சம், அங்கே வந்தாலே தெளிவு, அவர் வந்தாலே இந்த குழப்பங்கள் நீங்கி விடும். இங்க பாருங்க, குடும்பத்துல ஆண்டோடைய பிள்ளைகள், நீங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை வருதா, ஏன் சமாதானம் குறிப்பிடுது, நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. ரெண்டு பேரும் உட்காந்துங்க, ஏதாவது ஒரு கர்த்தருடைய காரியத்தை பேசுங்க. இந்த வசனம் இப்படி சொன்னாரு, இது ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, எப்படி செஞ்சிருப்பாரு, இப்படி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் அவர் பதில் தருவார். இது இப்படி பேசும்போது உங்களை தேவையற்ற சிந்தைகளாக மாறி போய் உங்களை வாழ்க்கையிலே கர்த்தரை கொடுத்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருங்க. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2 11 வசனங்களை தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2 11வது வசனம் வரைக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரை நோக்கி, நீங்கள் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மணவாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மேலோவுக்கும் மேடையை கட்டினான். போதும். சாலமோனை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. சாலமோன் தேவனிடத்துல கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டான். ஞானத்தை கேட்டது செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தை அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறாரு. சாலமோனை போல ஞானி கிடையாது சொல்லிட்டாரு. உன்னை போல இனி ஒரு ஞானியும் கிடையாது, இனி வரப்போறதும் இல்லை, இனி இருந்ததும் இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் சேரக்கூடாதவங்களை நீ சேராதன்னாரு. சேரக்கூடாத சேர்ந்தான், அவங்க கூட பழகுனா, அங்கிருந்து பொண்ணு எடுத்தான்,
அந்த பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தான். சாலமோனை பேச விடுறதில்ல அவங்க. யாரு? எகிப்திய ஸ்திரீகள். அவங்க என்ன பண்ணாங்க? எங்க ஊர்ல திருவிழா வந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த சாமியை இப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க? இந்த எகிப்திய ஸ்திரீகள் டெய்லி பேசிட்டே இருப்பாங்க. இவனுக்கு வசனமே மறந்து போச்சு. செங்கடலை பிறந்தார், வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி தந்தார். நான் கானான் தேசத்தை கூட எத்தனையோ காரியங்கள் தேவன் செய்ததெல்லாம் மறந்து போச்சு. டெய்லி வந்து என்ன பண்றது? அப்படி இப்படி இப்படின்னு சொல்லு, ஆண்டவரே மறந்து போய் சாலமோன் பொன்னினாலே தேவாலயத்தை கட்டின அந்த சாலமோன் வழி விலகி போய் அந்நிய தேவர்களுக்கு மேடைகளை கட்டினான். இதுக்கெல்லாம் காரணம் ஆகாத சம்பாசனைகள், கேட்கக்கூடாத கேட்கிறது இல்லையா? பெண்கள் ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப. ஆமா, அவங்க வாயை கட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. சில நேரத்தில் எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் ஓனர் வீட்டில் வந்து அவங்க 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 குடும்பத்தை பற்றி என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. நான் உட்காந்து கேட்டுன்னு இருப்பேன் பொறுமையாக. இது எனக்கு தேவையில்லாத விஷயமே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதை கேட்காம போனால் என்ன வருது? வந்துடுற ஓடிற நீ, நான் தனியாக இருக்கணுமா? அதுக்காக இதையா கேட்கணும்? நான் வேற எதனா கேட்கலாம்ல. சரி, நானும் பண்ணுறது, நானும் நிறைய வேலைகளை ஓடின்னு இருக்கேன். சரி, இதான் எதுவும் சொல்லிட்டு போ, நானும் கேட்டுக்கிறேன், அமைதியாக கேட்டுக்கிறது. நான் காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறது. ஏன் ஏதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா சரி, அது அவங்களுக்கு என்னென்னா அது நிறைஞ்சு இருக்கு, அதே பார்த்து இருக்கலாம், அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதனா பேசிட்டு இருக்கணும். அவங்க இல்லை, எல்லா பெண்களும் வேலையிலேருந்து அங்கே வந்தோன்னே, நானும் வேலைக்கு போயிட்டு வருவேன். அப்போல்லாம் அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வீட்டில் ஒரு வார்த்தை கூட நான் பேசவே மாட்டேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோம். வீடு வேற, வேலை வேற. வேலையில் இருக்கிற கஷ்டங்கள் வேற. நம்ம அதெல்லாம் இங்கே வீட்டில் அங்கே மேனேஜர் கோவமாக நம்ம திட்டு இருப்பார், எதனா பேசியிருப்பார். அப்படியே கோவத்தோட வந்து எங்கள் மனைவி திட்டுறது அப்படிலாம் கிடையாது. அது அங்கேயே முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்தேன்னா வேற அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவேன். நான் அன்னைக்கு நேரங்கள் இங்கே சபைக்கு வரும்போது கூட நான் வேலையில் கஷ்டமான வேலை செஞ்சு இங்கே வந்தோன்னா, அப்போல்லாம் பைபிள் ஸ்டடியில் எடுத்திருந்தேன். அப்போல்லாம் டக்குன்னு இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே இங்கே வந்து நான் ஆளே மாறிடுவேன். எனக்கு அது அந்தோட முடிஞ்சிடும். அதை எடுத்துன்னு வரக்கூடாது. நான் தேவ மனிதன்றது அந்த மாற்றத்தில் வரக்கூடாது. வேலையில் சில காரியங்கள் நடக்கும், நமக்கு விரோதமாக பேசுவாங்க, அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு போகணும். ஏன் சொல்ல வருகிறேன்னா, மனைவிகள் பேசுகிறவங்க பேச்சு கொடுத்தா போதும், நம்ம ஒன்று கேட்டால் அவங்க 4 சொல்லுவாங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு தான் என்ன பண்ணுகிறான், வா தனியாக இருக்குது ஏவல், அவங்கள நம்ம ஒரு சம்பாஷணை பண்ணுவோம் அவளோட. அப்படியே அப்படியா சாப்பிட்டா நல்லா ஆயிடுவீங்களா? நல்லா ஆயிடுவாங்க. அப்படியா? அப்படியே பேசணும். அவங்கள அப்படியே மயங்கி போயிட்டாங்க. வசனம்லாம் மறந்து போச்சு. இது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது, அந்த கருத்து மறந்து எல்லாம் போச்சு. இப்போ அந்த பாலம் ரொம்ப அழகாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சொன்னப்போ இது ஆண்டவர் சாப்பிட வேண்டாரு, இது பார்க்கக்கூட வேணாம், இது நமக்கு வேலை இல்லைன்னு அப்படி போனேன். இப்போ பிசாசு பேசுன பிறகு அந்த கனி வந்து ரொம்ப அப்படியே சைனிங்காக இருக்குது. அதே பழம்தான், முதல்ல இருந்து அதே பழம்தான். ஆனால் இப்போ எப்படி இது பார்க்கறதுக்கு ஷைனிங் ஆயிடுச்சு. எப்படி ஷைனிங் ஆயிடுச்சு? பிசாசு அப்படி சொல்லியிருக்கான், இது சாப்பிட்டேன்னா அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்னு. ஆகாத சம்பாசனைகள் நம்ம என்ன பண்றோம்? ஷைனிங்காக காட்டும், இது பண்ணனா பெரிய ஆடலாம். கொஞ்சம் நம்ம பரவாயில்ல, இது பரவாயில்லையே போது நம்மள என்ன பண்றது, டைவர்ட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை மீறும்படியாய் பிசாசு நம்மள நடத்துகிறான். ஹலோ, நம்ம யாரோட ஐக்கியப்பட்டு இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம்? அந்நிய நிகத்தோடு பிணைக்கப்படும்படியாக அல்ல, சாத்தானுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக அல்ல. நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நாம கேட்கிற சத்தம் தேவனுடைய சத்தமா? அது ரெண்டு சத்தம் தான் இந்த உலகத்தில் இருக்கு. ரெண்டு சத்தம் தான் இருக்கு இல்லையா? அன்னைக்கு பிசாசு பேசுவதற்கு வேறு மனிதர்கள் இல்லை, புரிஞ்சுக்கிங்க. மனுஷரே கிடையாது, 2 பேர் தான் இருக்காங்க. ஆதாம் வெளியே போயிட்டான், ஏவாள் மட்டும் தான் இருக்கிறான். ஏவாளோடு பேசுவதற்கு அங்க வேறு மனுஷனும் கிடையாது. ஆனா சர்ப்பம் தான் இருக்குது. சர்ப்பம் அவனுடைய கேரட்டுக்கு அதான் கொஞ்சம் ஒத்து போகுது, கொஞ்சம். ஆமா, தந்திரமெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதனால தான் அதை யூஸ் பண்ணி அந்த சர்ப்பத்தின் வாயிலா பேசுகிறான். இன்னைக்கு உலகமும் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது.
இந்த உலகத்தை நம்மை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அவன் யாரை கொண்டு வேணா பேசுவான். அப்போ சர்ப்பமா வந்தெல்லாம் நம்ம கிட்ட பேச தேவையில்ல. நம்ம சுற்றி இருக்கிற தேவனை அறியாத மக்கள் மூலமா எப்படி வேணா நம்மளோட பேசுவான். அவங்க பேசுறது தேவ சத்தமா? தேவனை அறியாதவர்கள் எப்படி தேவ சத்தத்தை பேச முடியும்? நல்ல கவனிங்க. பொல்லாங்கனுக்குள் இருக்கிறவர்கள் எப்படி நமக்கு தேவ சத்தத்தை சொல்ல முடியும்? தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியும்? நல்ல ஆலோசனை எப்படி கொடுக்க முடியும்? அந்த வசனம் மட்டும் வாசித்தலாமா? 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நம்ம வேலைன்றது நம்மை காத்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம சிலதை அவாய்ட் பண்ணணும், சிலதை நம்ம காத்து கொள்ளணும். காத்து கொண்டா நம்மளால பாவத்தில் விழ முடியாது. 2வது வாசிங்க. பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கிடக்கிறது என்று அறிந்திருக்கீங்களா? ஹலோ, தேவனுக்குள் இல்லாத ஒரு மனிதன் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறானா? பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அவங்க கிட்ட போய் நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க நமக்கு. அந்த ஆலோசனை எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்குமா? இல்ல அவங்க மூலமா கர்த்தர் பேசுவாரா? அப்போ 2 வட்டம் இருக்குது. ஒன்னு தேவனுடைய ராஜ்யம், ஒன்னு பிசாசின் ராஜ்யம். இந்த ஒரு வட்டம் பிசாசுடைய எல்லைக்குள் இருக்கிறது, இன்னொன்னு தேவனுடைய எல்லைக்குள் இருக்கிறது. நாம் தேவனுடைய எல்லைக்குள் இருக்கிறோம். அநேக மக்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் அந்த பிசாசுடைய எல்லை வட்டத்துக்குள் இருக்கிறாங்க. நாம அந்த எல்லைக்குள் இருக்கிற வட்டத்தில் இருக்கிற புரிந்து கொள்ள தெரிஞ்சிருக்கணும். அவங்க வேற வட்டத்தில் இருக்கிறாங்க, நான் வேற வட்டத்தில் இருக்கிறேன். அவங்க மாம்சீக உலகத்தில் இருக்கிறாங்க, நான் ஆவிக்குற உலகத்தில் இருக்கிறேன். அவங்க தரிசித்து நடக்கிறவர்கள், நான் விசுவாசித்து நடக்கிறவன். அவர்கள் சாத்தானுடைய சத்தத்தை அவர்கள் அறியாமலே கேட்டு நடக்கிறார்கள், நான் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு நடக்கிறேன் என்பது அந்த டிஃபரண்ட், அந்த வித்தியாசத்தை ஒரு தேவ மனிதன் அறிந்திருக்க வேண்டும். உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிற என்பதே அறிந்திருக்கிறீங்களா? அந்த டிஃபரண்ட் தெரியுதா? அதான் பவுல் சொல்றார், நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். அவர் ஆவியில தான் பாக்குறாரு. ஒரு மனிதன் கடவுளுக்குள்ள இருக்கிறானா இல்லையா, இதுதான் அவருடைய பார்வை. ஹல்லேலூயா. கடவுளுக்குள்ள இருக்கிற மனிதனோடு நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும், கடவுளை குறித்து பேச முடியும். ஏன்னா அவன் கடவுள் அறிந்திருக்கிறான், நானும் கடவுள் அறிந்திருக்கிறேன். அவரோடு ஐக்கியப்பட முடியும். அவன் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஐக்கியப்பட முடியும். நாம் அநேக காரியங்களை சேர்ந்து செய்ய முடியும், ஒருமைப்பட முடியும். ஒரே ஆவியா இருக்கிறோம். ஆனா தேவன் அறியாதவன் கண்டிப்பா நமக்கு எதிரான கருத்துக்களை பேசுவான். கண்டிப்பா நம்ம விசுவாசத்தை உடைக்கக்கூடிய காரியங்கள், நம்ம சமாதானத்தை உடைக்கக்கூடிய காரியங்களை தான், அப்படிப்பட்ட காரியங்களை தான் பேசுவான். அப்படிப்பட்ட ஆலோசனை தான் இருக்கும். ஒருவேளை இது புரியலன்னா அவன் சொல்றது நல்லது போல, ஏவாள் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டது போல, அப்பா அம்மா நல்லா இருக்கிற, இவர் சொல்றதை கேட்ட நல்லா ஆயிடும் போலுக்குத, இந்த பழத்தை சாப்பிட்டா சூப்பர் ஆயிடும், சொல்றது அப்படி ஆயிடுவாரு இப்படி ஆயிடும். அப்படி நாம் தேவ சத்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். இந்த சத்தம் பிசாசுடைய சத்தம் விளங்கி கொள்ள நமக்கு திராணி இல்லாமல் போனா, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தேவனுக்குள் இல்லாத ஒரு மனிதத்திலிருந்து தேவனுடைய சத்தம் வராது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்து இல்லாவிட்டா நாம தவறாய் வழிநடத்தப்படுவோம். அதுதான் சாலமோக்கு நடந்தது. தேவனுக்குள் இல்லாத, தேவ சத்தத்தை கேட்காத, தேவனுடைய உடன்படிக்கை உட்படாத அந்த மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு வந்து பக்கத்துல வைத்து கொண்டான். அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னாங்க? வசனத்தை பேசினாங்க. எங்க ஊர்ல எகிப்தில எப்படி பெரிய சிலைமா இருக்கு, எவ்வளவு உயரமான சிலையை வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், அப்படி இப்படி இதே சுத்தி சுத்தி பேசி கோயில் கட்டுறவுக்கு போயிட்டாங்க. யாரு? தேவனோடு பேசினவன், தேவ ஞானத்தை பெற்றவன்,
தேவன் எல்லா தேசத்தை அவன் கையில் கொடுத்தார் ராஜாவாக. அவன் ஞானத்தை பார்க்க எல்லா தேசத்திலிருந்து தேடி வந்து அவனை தான் ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனா இங்க வந்து பார்க்கும்போது சாலமுடைய ஞானத்தை பார்த்து வேந்து போறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஞானி அவன். அந்த ஞானி கூட வழி விலக போகக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவையில்லாத ஒரு ஐக்கியம், தேவையில்லாத இடத்துல நேரத்தை செலவிடுறது, தேவையில்லாத காரியங்களை பேசுறது, தேவையில்லாத மனிதரோடு அமர்ந்து இருக்கிறதுனால இங்க ஆண்டவரையே விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். எச்சரிக்கையா இருங்க. அதனால தான் நாம் தேவனோடு பிசாசோடு அல்ல, தேவனுடைய ஐக்கியப்பட்டு இருக்கும்படியா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கண்கள் மூடலாம். உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கு? பிதாவோடு அவருடைய குமாரனோடு ஐக்கியம் இருக்கிறதா? தேவனோடு பிணைந்து வாழும்படிய தேவன் நம்ம அழைத்திருக்கிறான். நம்ம அறியாமலே ஒரு காலத்துல பிசாசின் பிடியில் இருந்தோம். அவன் வார்த்தையை கேட்டு நடந்தோம். நமக்கு தெரியாது பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறான், அவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பூந்து விளையாடுறான். இதெல்லாம் நமக்கு தெரியாது. பாருங்க, தேவனை அறிந்து சத்தியத்தில் வரும்போது தான் இந்த உலகத்துல 2 விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். இப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு விரோதமான ஒரு ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது எப்போது நம்மை கொள்ளும்படியாய், அழிக்கும்படியாய், நம்ம துக்கப்படுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது ஒரு கூட்டம் நமக்காய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது தான் நமக்கு புரியுது, ஓ, நாம் இதுவரையில நம்ம அறியாமலே பிசாசோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். இப்போது நாம் பரிசுத்தமான தெய்வத்தோடு ஐக்கியப்படும்படியா வந்து இருக்கிறோம். நம்ம வேலை என்ன? இன்னும் நெருங்கணும், இன்னும் இந்த தெய்வத்தோடு நெருங்கணும். அவரை நெருங்க நெருங்க கிட்டி சேரத்தான் அவருடைய அன்பினுடைய விளையிறப்பட்ட ஆழத்தை உணர முடியும், அவருடைய மகிமையை பார்க்க முடியும், அவருடைய பிரசனத்தை உணர முடியும், அவருடைய எல்லா அற்புதமான காரியங்களும் அவர்கிட்ட நெருங்க நெருங்க உணர முடியும். ஹல்லேலூயா. நோக்கி